அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தி வீடுகளில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் உஷார், தேடி தேடி பிடிக்கும் குவைத் காவல்துறை. தங்க நகைகளை ஆட்டைய போட்ட கத்தாமா மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டெலிவரி டிரைவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கைகள். அடுத்து 16 ஐஃபோன்களை ஆட்டைய போட்ட பலே திருடன். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தி வீட்டிலிருந்து தங்க நகைகளை திருடி சென்ற வீட்டு பணிப்பெண்ணை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது. அரப் டைம்ஸில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா, அல்கசர் ஏரியாவில் உள்ள ஒரு குவைத்தி வீட்டில் பணிபுரிந்து வந்த கத்தாமா மாமாவுடைய 3 தங்க வளையல்களை மட்டும் மோதிரத்தை திருடிவிட்டு இரவு 2 மணி அளவில் தப்பி சென்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. திருடி சென்ற கத்தாமா குவைத்தில் தான் உள்ளாரா, இல்லை அவரது சொந்த நாட்டுக்கு எஸ்கேப் ஆகிவிட்டாரா என்று ஜஹரா காவல்துறை விசாரித்து வருகிறது. இப்போ அந்த வீட்டு பணிப்பெண்ணின் சிவில் ஐடி பிளாக் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல தேடப்படும் குற்றவாளி லிஸ்டில் அந்த பணிப்பெண்ணின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜஹரா காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தி வீடுகளிலிருந்து தப்பி ஓடி மற்ற இடங்களில் வேலை செய்யும் டிரைவர்களை கைது செய்ய உள்துறை அமைச்சகம் தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. அதிகமான குவைத்திகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் குவைத் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி குவைத் சாலைகளில் தற்போது 47,000 டெலிவரி வாகனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கார்கள் மற்றும் பைக்குகளை சேர்த்து இயங்கிக் கொண்டிருப்பதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. இந்த 47,000 வாகனங்களில் பார்த்தீங்கன்னா 3,000 வாகனங்கள் ரினிவல் செய்யப்படாமலே ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போதைய ரூல்ஸ் படி கார்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு குறைவாகவும் பைக்குகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு குறைவாகவும் வாகனங்களின் லைஃப் ஸ்பேன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் உள்ள பழைய வாகனங்கள் ரினியூவல் செய்யப்படாது என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதுபோல சில பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்தா மூலமாக ரினியூவல் செய்கிறாங்க. இப்படி வாஸ்தா மூலமாக பழைய வாகனங்களை ரினியூவல் செய்பவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் பிரிகேடியர் காலித் அல் அத்பானி அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதுபோல 47,000 டெலிவரி டிரைவர்கள் மூலம் பல வாகன விபத்துகள் ஏற்படுவதால் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் செய்வதற்கு சட்டத்தை கடுமையாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதுபோல டெலிவரி டிரைவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா குவைத்திகளிடம் 20ஆம் நம்பர் விசா அடித்துக்கொண்டு வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. இதனால 20ஆம் நம்பர் விசாவில் உள்ளவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வாகனங்களின் உரிமையை மாற்றும் சேவையை சேஹல் அப்ளிகேஷனில் அறிமுகம் செய்திருந்தது. அறிமுகம் செய்த 9 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 500 வாகனங்களின் டிரான்சாக்ஷன் நடந்துள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல் மிக முக்கியமான தகவலுங்க. வருகின்ற நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சால்மியாவில் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க. அதுபோல் நவம்பர் 29ஆம் தேதி ஃபாஹியில் உள்ள மெட்ரோ மெடிக்கல் கேம்பில் நடத்துகிறாங்க. இது இலவசமாக நடத்துகிறாங்க. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களின் உடல் ஆரோக்கியத்தை இந்த மெட்ரோ மெடிக்கல் கேம்ப் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல் இந்த இலவச கேம்பிற்கு செல்லும் முன் கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கட்டாயமாக நீங்களும் போங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், ஜஹரா காவல் நிலையத்தில் ஒரு மொபைல் ஃபோன் நிறுவனம் அவர்களின் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு நபர் மீது புகார் அளித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த தொழிலாளி அந்த கம்பெனியிலிருந்து 1066 குவைத் தினார் மற்றும் 15 ஐபோன்களை திருடியதாக ஜஹரா ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐபோன்களை திருடியவனை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 27,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 82 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $976 ரூபாய் 65 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 729 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 676 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு
மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.